ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்கள் வெளிநாடுகளில் வேலை தேடி செல்வதை தடுக்கும் வகையில் பல்வேறு தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் GPS நாகேந்திரன் உறுதியளித்துள்ளார். வின் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ராமநாதபுரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க பல்வேறு தொழிற்சாலைகள் அமைப்பேன் என்றும் தென்னை விவசாயிகள் அதிகமாக உள்ள பகுதியில் தென்னை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவில் ஒரு தொழிற்சாலை அமைத்து தருவேன் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லாதனால நிறைய இளைஞர்கள் வெளிநாடுகளில் போய் வேலைவாய்ப்புగా இருக்காங்க, அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட போர் சம்மந்தமாக நிறைய பேர் அங்கே இருந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக நீங்கள் அந்த இளைஞர்களுக்கு என்ன உதவிகள் பண்ணலாம், இந்த வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக உள்நாட்டிலே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன அவங்களுக்கு உண்டான வழிகள் பண்ணலாம்ங்கிறத கொஞ்சம் எங்கள் ஊரில் எங்கள் அக்கா தங்கச்சி தம்பி ரொம்ப பேர் எங்கள் ஊரில் 90% வெளிநாடு நம்பித்தான் வாழ்வாதாரங்கள். இப்போ தகவல் அன்னைக்கு அந்த கால சூழ்நிலை போயாச்சு, ஓரளவுக்கு டெவலப் ஆச்சு. இனிமேல் என்னுடைய ஆசைகள் வெளிநாட்டுக்கு போனால் அவன் வாழ்வாதாரம் எப்படி சொன்னால் மனைவியோட குழந்தைகளோடு போனோடைய இப்போ எப்படி அமெரிக்காவுக்குலாம் போவாங்களோ அந்த மாதிரி போனோடைய இங்கே ஒன்லி கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டி இங்கே விட்டுட்டு அவங்க போய் அங்கே கஷ்டப்பட இனிமே கூடாது. அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இங்கே புலப்புத்தரப்பு கம்மி, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது இங்கே தொழிற்சாலைகள் இங்கே அவங்களுக்கான வருமானத்தை பெருக்கிறதுனால நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்தில் வெளிநாடு போனாங்கன்னா குடும்பத்தோடு போகணும், அங்கே போய் வேலை செய்யணும். இல்லை குடும்பத்தோடு போகணும், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும். இல்லைன்னா சுற்றுலாவை தான் போகணுடைய, வெளிநாடு சுற்றி பார்க்க தான் போகணுடைய, அங்கே உள்ள போய் லேபராக நம்ம ஆளுக்கு போகக்கூடாது. இது என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்குவேன்.